மகாபெரிவாச்சரணம். ஸ்ரீ லலிதா ரகசியநாமத்தில் வாக்தேவதைகள் அம்பிகையின் நாமங்களை சொல்லிக் கொண்டு வந்து எப்படி சொன்னார்கள்? நமக்கு கடாட்சகங்கரி பூத கமலா கோட்டி சேவிதா என்று அற்புதமான ஒரு நாமத்தை சொன்னார்கள் இல்லையா? இனி வருவது 24வது அதிகாரம். இதில் சொல்லப்படுவது அனைத்தும் பாவனா வடிவங்கள். தேவியை நாம் எப்படி பாவனை செய்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நாமங்கள். முதல் நாமம் ஓம் சிரஸ்திதாயை நமஹ. ஓம் சிரஸ்திதாயை நமஹ. இப்போ சிரசு அப்படின்னு சொன்னோன்னே நமக்கு தெரியும் தலை அப்படின்னு. ஸ்திதா அப்படின்னா அங்கே இருப்பிடமாக கொண்டவள், இருப்பவள் அப்படின்னு. இந்த தலையை எதற்கு இவ்வளவு பிரதானம்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? இன்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம் என்று. இப்ப இந்த இடத்தில் நாம் என்ன பாவனை செய்கிறோம்? எதற்காக இந்த சிரசு அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்ப இந்த பாதங்களை என்ன பண்றோம் அப்படின்னா, சிரசில் அந்த குருவின் பாதங்களை நாம் இருப்பதாக பாவனை செய்தல். ஏன் அப்படின்னா, அம்பாளினி தியானம் செய்யும் பொழுது முதல்ல குருநியாசம் அப்படின்னு பண்ணுவோம். அந்த குருநியாசம் அப்படின்னா குருவின் பாதார விந்தங்கள் நம்முடைய சிரசில் நியாசம் செய்வது போல நினைக்கிறது. அப்ப அதற்காக மிருகிமுத்திரை அப்படின்னு வச்சு அந்த பாதங்கள் நம் சிரசில் இருந்து அமர்ந்து ஆனந்த அமிர்தம் வர்ஷிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரார்த்தனை செய்கிறோம். அப்ப சிரசுன்னு சொன்னவண்ண சிரசு மட்டும் கிடையாது, அந்த சிரசில் இருக்கக்கூடிய 1000 இதழ் கொண்ட சகஸ்ரார சக்கரம். அந்த சக்கரத்தில் இந்த குருவின் பாதத்தை நாம் நிலைநிறுத்துகிறோம். அங்கே வைக்கும் பொழுது இப்ப இங்க யார் இங்கு குருவாக வருகிறார்கள் என்றால், ஏனென்றால் அந்த அம்பிகேதன குருவாக இருக்கிறாள். அவளேதன குருவாக இருந்து நமக்கு அனுகிரகம் செய்கிறார். ஏன் அப்படின்னா, ஸ்ரீ சக்கரம், ஸ்ரீ வித்யை, அம்பாள், இது அனைத்தும் ஒன்று அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாவனை. அந்த பாவனையின் மூலமாகத்தான் முதலில் இப்பொழுது நம்ம என்ன பாவனை செய்கிறோம் என்றால், இந்த சிரசில் குருவின் திருப்பாதங்களை வைப்பதாக பாவனை செய்து அவளை நாம் தியானம் செய்ய ஆரம்பிக்கிறோம். மகாபெரியவாச்சரணம்.